என்ன அதிசயம் பாத்தியா அவதர? என்னது? நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம். அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்ட அவதர. கொடாம் மலையா, சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா? பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான். போட்டோ கூட வந்திருக்கு அவதரனா? போட்டோவில் நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான்? நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா தண்ணி போடுறதுக்கு உன் கையில காசு இல்ல, அதுதான் இந்த வெறுப்பு. போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன். அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும், டிராக்டர் ஓட்டட்டும், ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்சா? என்ன பண்ற? ஏடா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா. வதர, நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிடுற பாரு. அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு. பேச்சு கூட மாறிடுச்சுடா. முன்ன எல்லாம் டாட்டா டாட்டான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா. இப்ப நம்ம வாங்க இருங்க உட்காருங்க கொலையறா. நானும் 3 நாளா முட்டியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி, வராட்டி போனாலும் சரி, நான் தொழிலுக்கு போறேன். வதர வதர, நீ போய் கூப்பிட்டு போற வதர. அது வரும். போட்டேன், நான் கூப்பிட மாட்டேன். வேணா நீ போய் கூப்பிடு. சரி வதர, நான் கூப்பிடுறேன். வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன். அக்கா, எத்தனை நாளைக்கு தான் அந்த மங்கப்பா சபதம்? சபதமா இல்ல, ஸ்ட்ரைக்கு. ஏங்கா, வயிற்று பொழப்புக்கு வேலை செய்ய வேண்டாம்? ஆமா செய்யணும். பின்ன புறப்படு. இரு, அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். சரி, இதோ அம்மா வந்தாச்சு. அடடே, எல்லா துணியும் நீயே துவைச்சிட்டியாமா? ஆமாம்மா. இப்ப கேளுக்கா. அம்மா, நான் வேலைக்கு போட்டுமா? இஷ்டம் இருந்தா போமா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நல்லா இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி? வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மதமதப்பு போகும். என்ன ஏப்பா கேக்குற? நீ ஆச்சு அவடாச்சு. புறப்படுறது இப்படி வந்தா எப்படி? என்ன வதர, அது வரேன்னு சொன்னதா போதும். நீ வா. மகாஜனங்களே, கனவான்களே, தனவான்களே, நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் இல்லாமே, தந்திரம் இல்லாமே, அந்தரத்தில கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா? கீழே விழுந்தா கை போய் கால் போய் நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும். தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இது தத்துவம். அந்தரத்தில கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு. இது வித்தை. இவ்வளவு எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. இந்த வயிற்றுக்காக. இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆட போற பாருங்க. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியோர்களே, சிறியோர்களே, சார், துரை, ஐயா, அம்மா, அப்பா, நீங்க பிரியப்பட்டு போடுற 10 காசு, 20 காசு, 1 ரூபா, 2 ரூபா, எவ்வளவா இருந்தாலும் சரி, சிந்தாமே செதறாம எல்லாரும் அந்த துணியில போடுங்க. இந்த 1 ரூபா அட்வான்ஸ். பேஷ், ஷாபாஷ். ஐயா 1 ரூபா கொடுத்திருக்கார். இந்த 1 ரூபா 10 ரூபாயா பெருகட்டும். இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும். அதை என்ன மறக்கிறது? உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. மகாஜனங்களே, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா. காத்து போற பறக்க போறா. அடே பையா, ஐயா, தாரம் தவறாம மேளத்தை கொட்டு. சரி ஐயா. பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு. பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது, பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது. மகாஜனங்களே, வேடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள். கூட்டத்துல நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம். ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு, உங்க சாமா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்ப பொண்ணு ஏற போகுது, பொண்ணு ஏற போகுது. மகாஜனங்களே, உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான். அது ஒரு தடவை தான் போகும். உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சாப்பாடு.
பார்த்து வைக்கணும்னு சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். விடாதீங்க இவரை, விடாதீங்க. என் கூட வித்த காட்ட வர வேணாம், நான் அவ கூட போக வேணாம். இந்த சில்லறை விஷயத்துக்காக ஏன் இப்படி தடுத்துக்கிறேன்? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இங்க பாரு, இங்க பாரு. பட்டத்துக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. குஷி வந்தா காசு போடுவான், கோவம் வந்தா டங்குவான் அறுத்து போடுவான். அறுத்துட்டானே உன் பொண்ணு என்ன கொல்ல பார்த்துட்டான். வரா பாரு உமா குசிம்பி. செய்யறதையும் செஞ்சுட்டு பூரா மாதிரி நிக்கிறத பாரு. இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்காம இல்ல. எனக்கு இந்த உதையும் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிழிச்சிருக்காது. ஐயோ கிழிச்சிட்டானே. அத்தை கொஞ்சம் ஊசி நூல் கொடு. சோமாரி பசங்க சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டான். எங்கடா இத காணா? நமக்கு கோணி ஊசி தான் லாயக்கு. நுழைச்சுடணும். இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிழிச்ச போந்த பக்கம் கொடுங்க. சாப்பிடுவாங்க. என்ன ருசி. இவ்வளவு ருசியா சமைச்ச ஒரு கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். சமையல் பண்ணது நான் இல்லப்பா, நம்ம ராணிதான். இவளா ஒழுங்கா வெந்நீர் கூட வைக்க தெரியாது. இவ்வளவு சமைச்சா? நான் நாளா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தால அப்ப எல்லாம் கத்துக்கிட்டாங்க. சமையல் பண்ண கைக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன்னு சொன்ன நடக்கட்டும். சும்மா உனக்கே அவசரம் தாங்க முடியும். இந்த வாணியை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, ஏன்னே கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ பயப்பட ஓடி போயிட்டாங்கம்மா. சீக்கிரமா ஓடு பாரு. ஓ மை குட்னஸ், இன்னும் மட்டும் தூங்குற சோம்பேறி கழுத. ஏய் வாணி, வாணி அட என்னாச்சு? அந்த கழுதை சொன்னாரா? என் பொண்ணை எட்டு வச்சாரா? எவ்வளவு திமிர் அவளுக்கு? எட்டு வச்ச காலம் வெட்டி எடுத்துறமா. பாடி சொல்ற அவளை என்ன பண்ற பாரு. ஏண்டி திமிர் பிடிச்ச கழுதை, என் பொண்ணை கொலைச்சியா? ஏந்துடி. காலங்கத்தால ஏன் கொலைக்கிற நாய் மாதிரி? கொலைக்கிறனா? நான் நாயா? வீட்டை விட்டு ஓடி போற கழுதைக்கு வாய் பேசுறாரியா? எழுந்துடி. அந்த ராஜதி என் கைய முறுக்கிட்டாங்க. இனிமே நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பினேன், காலை உடைச்சு கையில கொடுத்துடுவேன். தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்ட மகளே. சமையல் பண்றது யாரு? வந்து நானே சமைக்கிறேன். காஃபி போடுறது யாரு? இந்த 3 நாள் அந்த வேலையை நான் தான் செய்துகிட்டு இருக்கேன். நீங்க சமையல் கட்டுல இருந்தா இந்த இனிமே நீ தான் காஃபி போடணும். தெரிஞ்சுதா? போடுறேன். எங்க ஓடி போய் எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டா. டபுள் ஸ்ட்ராங். சரிம்மா. மாமி எனக்கு ஸ்ட்ராங் காஃபி. வாயமுடா. ஏய் நீ வாயமுடு. இனி இந்த வீட்ல உன் சத்தமே கேட்க கூடாது. அவனுக்கும் கொண்டா. ஓடு.
நாகு ஏன் திணற? சமயக்கட்டு இந்த பக்கம். ஏய், என்னையா? உன்னதான் வாங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்றது யாரு? வீடா? வீடு இதுக்கு முன்ன. இனிமே இந்த வீட்டை நீதான் சுத்தம் பண்ணணும், தெரிஞ்சுதா? சரி வா. ஏமா நாய் வாழ நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரே நிமிஷத்துல நிறுத்தி விட்டிய. ஒண்ணு இல்ல சித்தப்பா, அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகரம் இல்ல. கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஹீரோயினி அப்படிப்பட்டவளா? அட அதை ஏன் கேக்குற உதற? ஒரே அட்டகாசம். ஆனாலும் அந்த ஹீரோனியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு ஹீரோ சொல்லிட்டான். அட படம் நல்லா இருக்கும் போல இருக்க. நான் பாக்கணுமா எந்த கொட்டாயில நடக்குது? நம்ம சாந்தி தேட்டர்ல உதற. சாந்தி தேட்டர்லையா? அங்க போக மாட்டேன்டா, ஓசியில விட மாட்டான். சொல்றது கேளு உதற. கல்யாணம்னு சொன்ன உடனே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினி அடக்க ஒடுக்கமா ஆயிட்டா. நம்ம ராணி மாதிரின்னு சொல்லு. அதேதான். அப்புறம் திடீர்னு ஒரு திருப்பம், கதையை திருப்பிட்டான். பரவாயில்லையே, நெத்தியில பொட்டு, கையில தட்டு, புடவை கட்டு. எங்க புறப்பட்ட? கோயிலுக்கு. கோயிலுக்கு? நீயா? ஆமா, நீங்களும் வரீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன் கோயிலுக்கு வரதுக்கு? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. வித்த காட்டுறதுக்கும் வெட்டி பேச்சு பேசுறதுக்கும் டைம் இருக்கு, சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் டைம் இல்லையா? இந்த உலகம் ஒரு மைதானம், வாழ்க்கைங்கிறது கடவுள் காட்டுற வித்தை. இத பாருங்க, நீங்க 4 காசு கையில வச்சுக்கிட்டு அது 8 மாத்தி காட்டுறீங்க. கடவுள் பகல்ல சந்திரனை மறைச்சு வச்சு சூரியனை காட்டுறாரு, ராத்திரியில சூரியனை மறைச்சு வச்சு சந்திரனை காட்டுறாரு. இப்ப சொல்லுங்க, யார் பெரிய வித்தக்காரர்? பரவாயில்லையே, நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே நீ எலெக்ஷன்ல நிக்கலாம். அக்கா வாழ்க, அக்காவின் தேர்தல் சின்னம் கொக்கு. சும்மா கடடா மக்கு. என்ன இது, என்ன சமாஜ்? சனி, எனக்கும் வயசாயிடுச்சுமா. உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்த்துட்டேன்னா நிம்மதியா இருக்கும் எனக்கு. கல்யாணமா? ஏமா, ரங்கனுக்கு என்ன குறைச்சல்? நீ எவ்வளவு நாளைக்கு தான் அவனை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பமா? குடிக்கிறத மட்டும் நிறுத்திட்டான்னா அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் வேற எவன்பா அவனுக்கு கிடப்பான்? எவன்டா என்ன குடிகாரங்கிறவன்? வாடா சோமாரி, ஏன் சத்தம் போடுறேன்? ரங்க, சொர்க்கத்துக்கு போகலாமா? 200 மில்லி போடலாம், வர்றியா? உங்கள் டீக்கு வழி இல்ல, மில்லிக்கு எங்க போறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இன்னைக்கு ஐயாவுக்கு சரியான வேட்டை. அட பாதி, எங்கேயா பிப்பேட் அடிச்சியா? சத்தம் போட்டு பேசாத, எவனாவது உன் பாக்கெட்ட கட் பண்ண போறான். ஏன் என் பாக்கெட்ட கட் பண்றான்? அவன் கட் பண்ண. வீடு கட்டாம வாடா, வீடு கட்டாம வா. புறப்பட்டியா? ஐயோ அர்ஜுனா, அர்ஜுனா, சத்தியமா நான் குடிக்கிறதுக்காக போகல. இந்த பையன் இருக்கானே, இவனுக்கு 2 பொண்டாட்டி. இல்ல இல்ல, இவனுக்கு 7-8 புள்ள குட்டி. இல்ல இல்ல, இந்த லட்சணத்துல இவன் குடிச்சான்னா குடும்பம் என்ன கதி ஆகும்? நேரா இவனை சாராய கடைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போய் இனிமே ஒரு சொட்டு சாராயம் கூட இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். குடிகார பயிர்களா எல்லாரும் குடிச்சிருக்கிறான். ஏடா உங்களுக்கு தான் குடிக்க தெரியுமா? வர்றேன்டா, வந்து பேசிக்கிறேன். அவன் நல்லவன் தான். குடி ஞாபகம் வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நாதி எது அவனுக்கு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா யாரு இருக்காங்க? அவனுக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு. நாதி ஏது அவனுக்கு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா யாரு இருக்காங்க? யோ பாத்து போய்யா. பார்த்து போ, பார்த்து போ, பார்த்து போ, பார்த்து போ. நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும், சில நரிகளும் விளையாடும். பார்த்து போ, யோ பார்த்து போ. நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும், சில நரிகளும் விளையாடும். எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கடா தெரியும்? எவனவன் மனதில் என்னென்ன இருக்கும் எவனுக்கடா தெரியும்?
அட இன்றைய மனிதன் நாளைய திருடன் அவனுக்குத்தான் புரியும், அவனுக்குத்தான் புரியும். பார்த்து போ, பார்த்து போ. கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும், மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும். கடலுக்குள்ளே மனிதன் விழுந்தால் மீனுக்கு உணவாகும், மீன் கரையை தேடி துள்ளி விழுந்தால் மனிதனின் இரையாகும். எவனுக்கு எவ்வளவு அது அவனவன் மனத்தளவு. பார்த்து போயோ, பார்த்து போ. பார்த்ததும் கிடைத்ததும் போதுமென்றால் பகலிலும் தூக்கம் வரும், பணம் இன்னும் இன்னும் என்றே அலைந்தால் இரவிலும் ஏக்கம் வரும். என் நிதி இருந்தாலும் வாழ்வில் நிம்மதி வேண்டுமடா. பார்த்து போ, பார்த்து போ. நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும், உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும். நாளைக்கு நீயே ராஜாவாகி ஆட்சிக்கு வரக்கூடும், உன் நல்லவை கெட்டவை அத்தனையும் அன்று சாட்சியம் தரக்கூடும். அது முடிவதும் அப்படியே. பார்த்து போயோ, பார்த்து போ. நீ நடந்து போகும் சாலையிலே உன் நண்பரும் வரக்கூடும், சில நரிகளும் விளையாடும். பார்த்து போ, பார்த்து போ. என்னங்க என்னங்க இங்க பாருங்க. நீயா தூங்கல? போய் தூங்க. ஏன் இங்க படுத்திருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டு? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். என் வீட்டுக்கு? என் வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. என் வீட்டுக்கு நீ கூட்டி, என் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போற? உன் வீடு எனக்கு தெரியாது, என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என் வீடு உன் வீடு எனக்கு தெரியாது. இதுதான் உங்க வீடு. வீடா? ஐயோ, தப்பு தப்பு, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இது வீடு இல்ல, தஞ்சாவூர் அரண்மனை. இத வீடு? இந்த குட்டிச்சவருக்கு பேரு வீடா? கார உதிர்ந்து போன செவரு, கயிறந்து போன கட்டில், கரையாம் பிடிச்சு போன ஜன்னல், ஓட்டவட செய்யம் பித்தாள வேச்சம்பளம்.
ஒரு இடத்துல யாராவது குடியிருந்தா அதுக்கு பேர் வீடு. இங்க யாரு குடியிருக்கா? யார் குடியிருக்கான்னு கேக்குறேன். இதான் யாரும் இல்லையே. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எனக்கு உடஞ்சு போன பொம்மைய குழந்தைங்க குப்பை தொட்டியில போடுற மாதிரி யாரோ ஒருத்தி என்னை எப்படியோ பெத்து குப்பை தொட்டியில போட்டுட்டான். நானும் இன்று இடுக்கு சாக்கடைகள் எல்லாம் நெழிஞ்சு அப்படி இப்படி வந்து ஒரு மனுஷன் ஆயிட்டேன். இப்ப நான் ஒரு மனுஷன். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். ஒருவேளை கஞ்சிக்கு வழி கிடையாது. எல்லோரும் இந்த நாட்டு மன்னரா? அப்படி பார்த்தா நான் இந்த நாட்டு மன்னர். இந்த மன்னர் ரங்கர் இப்படியே குடிச்சு குடிச்சு குடல இருந்து ஒரு நாள் ரத்தமா கட்சி சாக போறார். அப்படியே பறக்க போறா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனுடைய சரித்திரம் முடிய போகுது. அவர் எனக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லை. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் இருக்கேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் உரிமையோடு சொல்றேன். சாமி, நீ யாரு என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒன்ன முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க. அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். முருகா, எப்படியோ நான் உன்கிட்ட வந்துட்டேன்ப்பா. கொஞ்சம் லேட்டு தான். கொஞ்சம் என்ன, ரொம்ப லேட்டு. நம்பிக்கை வர்றதுக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் இருக்கிறேன். ஆனா நான் தான் உன்னை பாக்குறதுல அப்படியே விலகி போயிடுவேன். என்னடா அந்த பையன் திடீர்னு வந்து நம்ம கிட்ட கதை விடுறானேன்னு பாக்குறியா? நானும் இங்க வரல. நம்ம ராணி இல்ல, ராணி நேற்று ராத்திரி ஐயா இந்த குடிப்பழக்கத்தை உன்னால விடவே முடியாதான்னு கேட்டான். அவ என்னைக்குமே இப்படி கேட்டதில்ல. என் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. காலையிலே வந்து உன்கிட்ட வேண்டிக்கலான்னு நினைச்சேன். அதுவும் ரொம்ப லேட். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிட்டேன். இனிமே உன் மேல ஆணையா நான் குடிக்க மாட்டேன். நான் சொன்னதுதான் கொப்புரானே. கொப்புரானேன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நீ உங்க அப்பனுக்கே புத்தி சொன்னியாமே, எனக்கும் புத்தி சொல்லி உன் பக்கத்திலேயே வச்சுக்கப்பா. இதை தவிர உனக்கு நான் அதை செய்யறேன், நீ எனக்கு இதை செய்யணும் உன்கிட்ட வியாபாரம் பேசுறதுக்கு நான் வரல. நான் படிக்க தெரியாதவன்ப்பா. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. இனிமே அடிக்கடி கண்டுக்கிறேன். காசு கிடைச்சா கற்பூரம், இல்லாட்டி கையெழுத்து ஒரு கும்பிடு. அவ்வளவுதான். நான் வரேன். தன்னுடைய வாக்குறுதியை காப்பாத்திக்கிற மன உறுதியை நீதான் அவருக்கு கொடுக்கணும். அவர் உன்னை மறந்தாலும் நீ அவரை மறக்க கூடாதப்பா. 1 2 3 பாக்க உன்னை பாக்க வக்கீல் சார் வந்திருக்காரு. மாசம் பிறந்ததும் பணத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துட்டு போறாரு. அந்த பணம் உன் சித்தி பொட்டுகளை போகுதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? சபாபதி, டாக்டர் ரவியோட அப்பா அம்மா சம்மதிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட ஆஸ்தி அந்தஸ்து குடும்ப விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சது தானே? ஓ, பேஷா பிடிச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ஆமா, வாணி எங்க? இதோ இங்க. வாமா வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடடே, அப்படியா? ஆமாம்மா, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சபாபதி, வாணிகிட்ட ஏதோ ஒரு மாறுதல் தெரியுது. முன்னையெல்லாம் இல்லாத சுறுசுறுப்பு, தெளிவு, தைரியம், என்ன சொல்றதுன்னே புரியல. அவ்வளவு மாற்றம். நான் மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த வீட்டுல எல்லாருமே மாறித்தான் இருக்காங்க. வண்டி ஓடத்துல ஏறும், ஒரு நாளைக்கு ஓடம் வண்டியிலயும் ஏறும். இல்லையா சித்தி? ஆமா ஆமா. முன்ன எல்லாம் பூம மாதிரி இருக்கும். இப்ப நல்லா பேச கத்துக்கிட்ட.
ஏம்மா சித்தி இன்னும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அப்படி இல்ல வக்கீல் சார், மிந்தி சித்தி என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சித்தி நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். காலம் மாறி போச்சு பாருங்க. என் கடமை நான் செய்ய வேண்டாமா இல்லையா சித்தி? ஆமா ஆமா. இப்ப நான் என் கடமையை செய்யறேன். இந்த மாசத்துக்கு பணம் வாங்கிக்கம்மா. ரொம்ப நன்றி சார். எண்ணி பாத்துக்கமா. போங்க வக்கீல் சார், எப்பவுமே நீங்க இப்படித்தான் எண்ணி பார்க்கலன்னா விடவே மாட்டீங்க. வாணி அதை சித்தப்பட்ட கொடுமா. வேண்டாம், வக்கீல் சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு தடவை. தேவையில்லை சார், இதை எண்ணி உங்களை அவமானப்படுத்த நான் விரும்பல. அம்மா, நானும் எத்தனையோ வருஷமா இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். பணத்தை எண்ணாம வாங்கினது இதுதான்மா முதல் தடவை. அது மட்டும் இல்ல வக்கீல் சார், இந்த மாதிரி பல காரியங்கள் இந்த வீட்டுல இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சித்தி? ஆமா ஆமா. நல்லது மிஸ்டர் சபாபதி. வரப்பீங்களா? ஆமா, அவசரமா வேலை இருக்கு. வரமா வாணி. வணக்கம் சார். நல்லா இருமா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கும். சித்தி பணத்தை பத்திரமா பீராவில பூட்டி வைக்கலாமேன்னு. உம்பீரவல பத்திரமா பூட்டி வை. இதோ, இப்ப வந்துடுறேன். அப்பாடா, எவ்வளவு கனம். பாவம், இத உன்னால சுமக்க முடியாது. சமையல் ஆயிடுச்சா? இது ஆயிடும். சீக்கிரம் ஆட்டம். போ. ஆஹா ஆஹா, என் 25 வருஷம் அனுபவத்துல இன்னைக்குதான் உன்னை சமயக்கட்டுல பாக்குறேன். எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளவு பாவக்காய வெட்டுற. இன்னும் வெட்டணும் போல இருக்கு. வாயை மூடுங்க, வயிறு எரியுது. தன்வினை தன்னை சுடும். உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கட்டிய முன்னாடி இப்படி கொடுமைப்படுத்தாத. பட்டன் ஒரு வார்த்தை கேட்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா. இன்னைக்கா வாய மூடி எவ்வளவு நாள் ஆகி போச்சுது. ஆமா, அவளுக்கு எப்படி இப்ப துணிச்சல் வந்தது? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இருக்கட்டும் இருக்கட்டும், என் தம்பி ஊர்ல இருந்து வரட்டும், அவன் தோலை உரிக்க சொல்றேன். வரட்டுமே, யாரு தோலை யாரு உரிக்கிறா பாப்போமே. பார்க்கலாம். பாப்போம். சித்தி, இத வந்துட்டேன் கண்டு. ஐயோ எம்மாடி, இப்பவே உதறுது உனக்கு. அங்க போனா எப்படி உதறும்? எம்மாடி பாத்தியா? பாவக்காய் பொரியல், வாழைக்காய் கறி, கீரை கூட்டு, கத்திரிக்காய் மசாலா போட்டு முழுசா வதக்கி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்தா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவேன். உட்காரு உட்காரு. நாகு குழந்தை ஏதோ விளையாட்டா நாக்காளி இழுத்து வச்சது. நீ பார்த்து உட்காரப்படாது. பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தைக்கு என் மேல ரொம்ப ஆசை. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இல்ல அங்க. தினம் நான் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னையில இருந்து இந்த வீட்டு எஜமானியம்மா தான் இங்க உட்காருவா. தனி நீ உட்காந்து சாப்பிடுமா? உட்காந்து சாப்பிடுமா. நான் எங்க உட்காந்தா என்ன? சாப்பாடு தானே முக்கியம். தொடாத. நான் வர்ற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. எங்க போறா? இருக்கட்டும் இருக்கட்டும், சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். பாட்டி சாப்பிட போலவா? அவங்க எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட இல்ல, அவங்க உன்னோட சாப்பிட போறாங்க. வாணி, ராமு தாத்தா, அந்த நாற்காலி எடு. இனிமே இது பாட்டியோட இடம், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இன்னையில இருந்து இந்த சாவி கொத்து பாட்டி கிட்டதான் இருக்கும், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இந்தாங்க பாட்டி. என்கிட்டயா? நீங்க தானே எஜமானி, உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன் எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இப்ப சித்திக்கு என்ன பார்த்தா சிங்கம்
சித்தியை பார்த்த மாதிரி ஒரே பயம். சித்திக்கு மட்டும்தானா? எனக்கும் தான். அது சரி, உனக்கு சர்க்கரை எப்படி? என்னது இது சர்க்கரையா? ஆமா, நான் கூழாங்கல்ல நினைச்சேன். கூழாங்கல் இல்ல, கியூப். கூப் கியூப் இல்ல, கியூப். கியூப் கீபே கீப்பையாவது கூப்பையாவது. கியூப். கீபே. சரி விட்டுரு, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஹலோ டாக்டர் ரவி. ஹலோ ரீட்டா, ஹவ் ஆர் யூ? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லைக் டு ஹேவ் சம் காஃபி? நோ தேங்க் யூ. உங்க முழங்கால் எப்படி இருக்கு? என்ன டாக்டர் இன்னும் வலி போகல? இதோ பாருங்க. நான் கொடுத்த மருந்தை தினமும் சாப்பிடுறீங்கல்ல? ஓ, தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் வலி போகல. நாளை கிளினிக் வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். பை பை. பாய். வாணி, இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே கைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கண்டவங்க காலையெல்லாம் பிடிக்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஒரு டாக்டர் வாணி. அவங்க உடம்புல இருக்கிற வியாதியை போக்குறதுக்காக காலை பிடிக்கிறேன். உன் இதயத்துல இருக்கிற காதல் வியாதியை போக்குறதுக்காக உன் கையை பிடிக்கிறேன்னு சொன்னேன். என்ன நம்பு வாணி. உங்களை நான் நம்பவே மாட்டேன். முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே? முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே? இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. ஒரு பக்கம் பார்த்தால் அழைப்பு, மறுபக்கம் பார்த்தால் கொதிப்பு. இது பிள்ளை குணமா இல்லை கள்ளத்தனமா? நடை பின்னலிடும் காரணம் என்னம்மா? காரணம் சொல்ல ஒரு நாள் போதுமா? உதட்டினில் வருவது சிரிப்பு, உள்ளத்தில் எரிவது நெருப்பு. இதில் காதல் வருமா இல்லை மோதல் வருமா? உங்கள் கண்கள் செய்யும் சாகசம் கொஞ்சமா? சாகசம் பெண்களுக்கு தான் சொந்தமா? முல்லைப்பூ பல்லக்கு போவதெங்கே, கனி மூன்றும் போகும் பாதையெங்கே? இது காவலை மீறிய காற்று, உன் காதலை வேறெங்கும் காட்டு. La 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 la, la 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 la, hey hey hey. உள்ளத்தை கொடுத்தேன் உனக்கு, இனி உனக்கேன் வேறொரு கணக்கு. இன்று உன்னை சொல்லுங்கள், பின்பு என்னை தொடுங்கள். உங்கள் உள்ளத்துக்கு நான் மட்டும் சொந்தமா? வானத்தில் வெண்மதி ஒன்றேயம்மா, என் வாழ்க்கைக்கு துணையும் நீயேயம்மா. ஆஹா ஆஹா